அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கிரிக்கெட் 11 நியூஸ் சேனலில் ஐபிஎல்லோட 52nd மேட்ச் ஆர்சிபிக்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கு இன்றைக்கி நைட் 7:30க்கு பெங்களூரில் நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஆர்சிபி வந்து எலிமினேஷன் ஆகிடுச்சு, இந்த ஐபிஎல்லேருந்து எலிமினேஷன் ஆகிடுச்சு. ஸோ ஜிடிக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இன்றைக்கி வின் பண்ணுச்சுன்னா அதுக்கு வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி தோற்றுச்சுன்னா ஜிடி வெளியில் போயிடும். நேற்று மும்பை வெளியில் போயிடுச்சு. நேற்று மேட்ச் நடந்தது இல்லையா, நேற்று மேட்ச்சில் வந்து கேகேஆருக்கும் மும்பைக்கு நடந்ததில் கேகேஆர் வின் பண்ணிடுச்சு. 12 வருஷத்துக்கு அப்புறம் வின் பண்ணனால மும்பை கிரவுண்டில். ஸோ மும்பை வெளியில் போயிடுச்சு நேற்று. ஸோ கொஞ்சம் ஒரு 1% வாய்ப்பு இருந்ததும் போயிடுச்சு. ஸோ மும்பை ஆல்ரெடி அவுட்டு, ஆர்சிபி அவுட்டு. இன்றைக்கி குஜராத் வருஷம் குஜராத்தும் வெளியில் போயிடும். ஸோ மிச்சம் இருக்க டீமுக்கு தான் பார்க்கணும். ஸோ நேற்று மேட்ச்சில் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தோம், கேகேஆர் மும்பைக்கு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் கேகேஆர் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கரெக்டாக போயிருந்துச்சு. நம்ம சொன்னது மனிஷ்மன் இம்பாக்ட் பிளேயராக வந்தது, அதெல்லாம் நம்ம சொல்லலாம். மற்றபடி வெங்கடேஷ் நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஃபீல்ட் ஷாட் சொல்லியிருந்தோம், பட் ஃபீல்ட் ஷாட் நல்லா விளையாடல. பட் ஆனால் ட்ரீம் லெவலில் இருந்தாங்க. மற்றபடி ஃபஸ்ட் ஆஃப் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃபை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் என்னென்னா நம்ம துஷாராவை வந்து எடுக்கலை, துஷாரை மெயின் எடுக்கலை. செகண்ட் ஹாஃபில் பொறுத்தவரைக்கும் நரேன் எடுக்கலை, நம்ம ரசல் எடுக்கலை. சூரியகுமார் யாதவ் கூட ஆப்ஷனலாக தான் சொல்லியிருந்தோம். பட் சூரியகுமார் யாதவ் விளாண்டுருந்தாங்க, ரசலும் இவரும் எடுக்கலை. ஸோ கண்டினியூஸாக நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் வரோம். என்னென்ன தப்பு பண்ணுறோம், எங்கே தப்பு பண்ணுறோம், எதில் என்ன அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்து கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறோம். இன்றைக்கி மேட்ச் ஆர்சிபி ஜிடி, இதுக்கான ப்ராபபிள் பிளேயிங் ட்ரிக் பஸ் ஆப்பில் வந்திருக்கு. ஆர்சிபியை பொறுத்தவரை வில் ஜாக்ஸ், ஃபாப் டு பிளஸிஸ், விராட் கோலி, மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக், பட்டிதார், யாஷ் தயால், சிராஜ், ஸ்வப்னல் சிங், கரண் சர்மா. இம்பேக்ட் பிளேயர் வந்து விஜயகுமார் வைஷாக், அப்படி இல்லைன்னா லோம்ரோர் வாய்ப்புன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஆர்சிபி. குஜராத் டைட்டன்ஸை பொறுத்தவரை சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், சாஹா, வித்மன் சாஹா, அப்படி இல்லைன்னா மேத்யூ வேடு, ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர். அவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒமர் சாய், அப்படி இல்லைன்னா விஜய் சங்கர், 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஷாய் கிஷோர், சந்தீப் வாரியர், விஜய் சங்கர், மில்லர், குவேட்டியா, ரஷீத் கான், மோஹித் சர்மா, நூர் அகமது, அப்படி இல்லைன்னா ஸ்பென்சர் ஜான்சன், 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. இம்பேக்ட் பிளேயராக வந்து தர்ஷன் நல்கண்டே இவங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஆப்ஷனல் பிளேயர், ஏன்னா ஆர்சிபி வெளியில் போனதுனால பெஞ்சில் இருக்க பிளேயர்ஸ் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அதனால் இவங்க விளையாடலாம் இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பிளேயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு 4 பிளேயர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம்னா ஆர்சிபியில் ஒரு 5 பிளேயர்ஸ் நல்லா இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஜிடியில் 6 பிளேயர்ஸ். ஆர்சிபியில் யாரானா ஃபாப் டு பிளேசஸ், விராட் கோலி, பட்டிதார், யாஷ் தயால், சிராஜ், இந்த 5 பிளேயர். குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்தவரை வித்மன் சாஹா, மில்லர், ரஷீத் கான், ஷாய் கிஷோர், சந்தீப் வாரியர், மோஹித் சர்மா, இந்த ஒரு 6 பேர். ஸோ மீண்டும் நான் கரெக்டாக சொல்லிடுறேன். ஆர்சிபி வர்சஸ் ஜிடிக்கு ட்ரீம் 11 பிளேயர்ஸ் நம்மளோட கிரிக்கெட் 11 நியூஸ் சேனலில். ஃபாப் டு பிளேசஸ் விராட் கோலி, பட்டிதார், யாஷ் தயால், சிராஜ், சாஹா, டேவிட் மில்லர், ரஷீத் கான், சாய் கிஷோர், சந்தீப் வாரியர், மோஹித் சர்மா, இந்த ட்ரீம் 11 பிளேயர்ஸ் தான். ஆப்ஷனல் பிளேயராக வந்து ஆர்சிபியில் வந்து டிகே வச்சுக்கோங்க. ஜிடியில் மேபி 20 இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ட்ரீம் 11 பிளேயர்ஸ் இன்னைக்கு மேட்ச்சுக்கு. ஸோ நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரீம் 11 எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் இன்றைக்கி மேட்ச்சுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸ். தேங்க்யூ.